ஆசன குழாய் சம்மந்தமான பிரச்சனைகளை யாருக்கெல்லாம் வரும்? மெயினாக முதல் காரணம் வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன்னா ஆசனவாயில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒன் ஆஃப் த காரணம். இப்போ ஃபிஷர் எடுத்துட்டிங்கன்னா ஆசனவாய் பிளவு வெடிப்பு. ஓகே, மோஷன் டைட்டாக போகிறீங்க நீங்கள், ஆசனவாயை கிழிச்சு ஒரு புண்ணாக்கிறது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய வலி, அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசனவாயை சுருக்கம் கொண்டு போய் விட்டுரும். ஸோ மூளைக்கும் ஆசனவாய்க்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஆகாரம் முழுங்கிட்டோம், அதுக்கப்புறம் அது நகர்ந்து வந்து அந்த மலைக்குடல் கீழே வரைக்கும் வரதுக்கு காரணம் இந்த மூளை கொடுக்குற அந்த குடல் அசைவுகள் தான். ஸோ அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் மூளைக்கான ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த வெடிப்பு, ஆசன வெடிப்பு ஏற்படும் போது இந்த மூளை வந்து நமக்கு வந்து காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு அந்த ஸ்பிங்டஸை டைட் பண்ணிடுது. நீ மலம் போனால் தானே உனக்கு வலி ஏற்படுத்தும், நான் டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆசனம் நேச்சுரலாகவே சுருக்கத்துக்கு போகும்போது ஃபர்தராக நீங்கள் திரும்பி டைட்டாக போகும்போது அந்த வலி இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகலாம்.